மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அமைதி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் வழங்கியது ஈரான். வெள்ளிக்கிழமை கைச்சாத்திடப்படும் என அதிரடியான அறிவிப்பு. அமெரிக்காவின் ஒப்பந்தத்தை ஏற்கப் போவதில்லை, லெபனானை விட்டு வெளியேறுவதில்லை என்று அடம்பிடிக்கும் இஸ்ரேல் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் நீண்ட பரிசீலனைக்கு பிறகு, நீண்ட இழுபறிக்கு பிறகு அமெரிக்காவினுடன் பொறுமையை உச்சத்திற்கு கொண்டு போய் பரிசோதனை செய்ததுக்கு பிற்பாடு இப்போது அந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புதலை வழங்கினது மட்டுமல்லாம வெள்ளிக்கிழமை இதற்கான கைச்சாத்து இடப்படும் என்ற ஒரு விஷயத்தை உத்தியோகபூர்வமாக இப்போது ஈரான் அறிவிச்சிருப்பது உலக அரங்கில மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவசரப்பட்டது போல ஈரான் ஒரு கணமும் அவசரப்படாத சூழ்நிலையில நீண்ட பரிசீலனைக்கு பிறகு, நீண்ட அவதானத்துக்கு பிறகு என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல ரொம்ப குறியாக இருந்து ஈரான் இப்போது இந்த ஒப்புதலை வழங்கி இருக்கு. இந்த ஒரு ஒப்புதலின் காரணமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் இது உண்டு பண்ணிருக்கு. இப்போது அமெரிக்கா இஸ்ரேல் இடையான உறவு மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாகிருக்கு அப்படின்ற செய்திகள் தான் சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அமெரிக்கா இந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு இவ்வளவு தூரம் அவசரப்பட்ட சூழ்நிலையில எதற்காக ஈரான் அதற்கான அவசரத்தையும் அதற்கான தீவிரத்தையும் காட்டல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. முதலாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பேச்சுவார்த்தையினூடாக அமெரிக்கா இதுல ஒரு வெற்றியாளராக இருந்துடக்கூடாது, ஈரான் தான் இதனுடைய வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல ரொம்ப குறியாக இருந்ததாக சொல்றாங்க. அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்துல தீவிரம் காட்டுவதற்கான காரணம், அவசரப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடும் போது மத்திய கிழக்குல ஒரு அமைதியை உண்டு பண்ணினவர், ஈரானை அடிபணிய செய்தவர், ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினவர், பாரிய ஒரு யுத்த நிறுத்தத்தை மேற்கொண்டவர் அப்படின்ற ஒரு வெற்றி வாகையோட 80வது வயது பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருந்ததுனால அதை புரிஞ்சு கொண்ட ஈரான் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நமக்கு எந்த அவசரமும் கிடையாது, நின்று நிதானமா யோசிச்சு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை தான் இதுக்கான கைச்சாத்தை இடுவதாக சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, G7 என்று சொல்லப்படுகின்ற உச்சி மாநாடு இப்போது பிரான்ஸ்ல நடந்து வருகிறது. இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இந்த உச்சி மாநாட்டுல அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஒரு யுத்தத்துல ஒரு கதாநாயகராக இருந்து இந்த யுத்தத்துல சமாதானத்தை உண்டு பண்ணிய ஒரு பெருமையை பெற்றுடக்கூடாது என்பதனால வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான வாய்ப்பையும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொடுக்காமல் இருக்கத்தான் இதுல அவசரம் காட்டாமலும் தீவிரம் காட்டாமலும் ஈரான் இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தமாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, அதுல ஈரான் நின்று நிதானமாக யோசிச்சு தமது நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில தான் நடந்து கொண்டது அப்படின்னு ஒரு விஷயமும், யுத்தத்திலும் சரி பேச்சுவார்த்தையிலும் சரி ஈரானுடைய கைகள் தான் ஓங்கி இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இறுதி கட்டத்துல ஈரான் பல்வேறு நிபந்தனைகளை ஒப்பந்தத்துல சேர்க்கணும் அப்படின்ற பல அழுத்தங்களையும் கொடுத்ததாம். அதுல முடக்கப்பட்ட பணங்கள் கைச்சாத்து இட்ட உடனே அறவாசியையும், கைச்சாத்து இட்டதற்கு பிற்பாடு எஞ்சியதையும் விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுல ஈரான் இருப்பதாகவும், அதை நீங்க விடுவிக்கலைன்னா எந்த வகையிலும் இந்த ஒரு பேச்சுவார்த்தை, இந்த ஒரு சமாதான ஒப்பந்தம் நிறைவுக்கு வராது அப்படின்னு ஒரு விஷயத்தை மிரட்டலாக ஈரான் சொன்னதாகவும் சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கு. இந்த ஒரு ஒப்புதல் இப்போது சர்வதேச அரங்குல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. உலக பொருளாதாரத்துக்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்த ஒரு யுத்தம் தான் ஹோர்முஸ் ஜலசந்தி அப்படின்னு ஒரு சந்தியை மூடியதுனால ஒட்டுமொத்த உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி உண்டாக்கி இருந்தது. அதனால இப்போது அமைதி திரும்பியதன் காரணமாக சர்வதேச நாடுகளுடைய வரவேற்பை இந்த ஒரு ஒப்பந்தம் இப்போது பெற்றிருப்பது மட்டுமல்லாம ஹோர்முஸ் ஜலசந்திய 600 கப்பல்கள் கடப்பதற்கு இப்போது தயாராக இருப்பதுதான் உலக அரங்கில மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அளிக்கிற ஒரு விஷயம். இப்போது கச்சா எண்ணெயுடைய விலைகளும் சடுதியாக குறைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கின்ற சூழ்நிலையில இப்போது இந்த ஒரு ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பையும் எரிச்சலையும் மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் உண்டு பண்ணிருக்கு என்பது தெரிய வருது. இந்த ஒப்பந்தம் அறிவித்ததுக்கு பிற்பாடு 1 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேல் எவ்வகையான அறிவிப்பை வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெபனான்ல இருந்து இஸ்ரேலிய படைகள் எக்காரணம் கொண்டு வாபஸ் பெறாது அங்கு நிலைத்திருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அதிரடியாக விட்டிருந்தாங்க. இது போக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகுவும் நானும் தெளிவான சிந்தனையிலும் தெளிவான கொள்கையிலும் இருக்கிறோம். இஸ்ரேலுடைய எல்லைகள் மற்றும் குடியிருப்புகளை பாதுகாப்பதற்கு லெபனான், சிரியா, கசா போன்ற நிலங்கள்ல
இஸ்ரேலுடைய படைகள் தொடர்ந்தும் கால வரையறையின்றி இருப்பார்கள், அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்ற ஒரு அறிக்கையை அவர் இப்போது வெளியிட்டிருப்பதுதான் சர்வதேச அரங்குல மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு. இஸ்ரேலுடைய வலதுசாரி கொள்கையை கொண்ட அதிதீவிர போக்குடைய சிவில் பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பின் கிவிர் எவ்வகையான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினோட ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டிய எந்த தேவையும் எமக்கு கிடையாது, எமது நாடு ஒரு சுதந்திர நாடு, எம்மை அமெரிக்காவின் ஒப்பந்தங்களால் கட்டுப்படுத்த முடியாது, எமது பயணம் தொடரும், அமெரிக்காவினுடைய ஒப்பந்தங்களுக்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம் என்ற ஒரு விஷயத்தை அவருடைய ஊடக அறிக்கையில தெளிவுபடுத்தியிருந்தாரு. உங்களுக்கு தேவையான ஒப்பந்தத்தை நீங்க செஞ்சீங்க, ஈரானோடு நீங்க கூடி கும்மாளம் அடிங்க, ஆனா நாங்க கொண்ட கொள்கையில தெளிவாக இருக்கோம், லெபனான்ல இருந்து நாங்க வெளியேறுவதற்கான எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்தை இப்போது அமெரிக்காவுக்கு சொல்லிட்டாங்களாம். இப்ப அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்றாங்களாம் அப்படின்னு மாதிரி தான் இப்போது இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு வருது. இஸ்ரேலிய திட்டம் என்ன என்பது பற்றியும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. லெபனான் மீது தாக்குதல் நடத்துவாங்களாம், சமாதான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம், குழுவின தாக்குதலை நிறுத்தினால்தான் இவங்களோட தாக்குதலை இவங்க நிறுத்துவாங்களாம். அதுபோக யுத்த முடிவுக்கு வந்தாலும் லெபனான்ல கையகப்படுத்திய நிலங்களை மீண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்களாம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அட்டகாசம் என்பதை ஏன் உலகுக்கு புரியுதில்லை என்பதுதான் தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இப்போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கு ஆளானது இஸ்ரேல் என்பது தெரியுது. யுத்தத்தினூடாக அடைய வேண்டியது அடைய முடியவில்லை, சமாதான ஒப்பந்தத்தினூடாக பேச்சுவார்த்தையினூடாக எதையாவது அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்ச இடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் அடையாமல் போனது இப்போது வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு தலைகுனிவையும் சர்வதேசல உண்டு பண்ணிருக்கு. இஸ்ரேலுடைய பேச்சுக்கட்டு அமெரிக்கா உள்ள வந்தது, இறுதியில அவங்களோட பேச்சுக்கட்டு இன்னும் அடிவாங்கிறதுக்கு தயார் இல்லை. அதனால ஈரானுடனான ஒப்பந்தத்துக்கு போயிருக்கிறாங்க. ஈரான் என்னென்ன டிமாண்ட் எல்லாம் வச்சாங்களோ அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில தான் இந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு ஈரான் முழு சம்மதத்தையும் வழங்கி இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ஒப்பந்தம் சர்வதேச நாடுகளுடைய வரவேற்பை பெற்ற போதிலும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் கடுப்பையும் உண்டு பண்ணிருக்கு என்பது மட்டும் தெரிகிறது. அதுபோக வந்து யூத மக்கள் கொள்கையில் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில இஸ்ரேல் என்ற ஒரு நாடு யூத மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்ற ஒரு நாடாக மாறி இருக்கின்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை இப்போது வந்து அந்த குறித்த நிறுவனம் வெளியிட்டிருப்பதுதான் பெஞ்சமின் நெதன்யாகுடைய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை உண்டு பண்ணிருக்கு. இந்த ஒரு அறிக்கையை வந்து இஸ்ரேலிய ஒளிபரப்பு கழகம் வந்து வெளியிட்டு இருக்கு. இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலின் மதச்சார்பற்றவர்களின் 50% அரைவாசி பேர் என்ன வகையான கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமக்கும் எமது சந்ததிக்கும் இஸ்ரேல் உலகில் மிக பாதுகாப்பான நாடு என்பதில் எமக்கு கடுகளவும் நம்பிக்கை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. 55% என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது வந்து இஸ்ரேலுக்குள்ள அரசியல் பிளவுகள் காரணமாக இன கலவரங்களும் உள்நாட்டு போரும் வெடிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு என்றும், இதில் 20% என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானின் அணுகுண்டுகளுடைய எச்சரிக்கையை விட இப்போது இஸ்ரேலுடைய அரசியல் சூழ்நிலை தான் மிக பெரும் ஆபத்தாக இருக்குது. இந்த பூமி வாழ்வதற்கு பொருத்தமான பாதுகாப்பை தரக்கூடிய பூமியாக இல்லை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20% சொல்லியிருக்கிறாங்க. 3 ஆண்டுகளாக கஸா மக்களை இனப்படுகொலை செய்து நிலத்தை கையகப்படுத்தி இறுதியில என்ன வகையான மனநிலை இஸ்ரேல்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலத்துல தமக்கான பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலிய நாடே தமக்கு பாதுகாப்பான நாடாக இல்லை என்று சொல்ற இடத்துலதான் இப்போது அவர்களுடைய மனநிலை வந்திருக்குது. உலகுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தங்களாலும் இரத்தங்களாலும் மனித உள்ளங்களை வெல்ல முடியாது என்பதுதான். எந்த மக்களுக்கான பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகுடைய அரசு செயற்பட்டதோ அந்த அரசுக்கான பாதுகாப்பு இப்போது இல்லாமல் போனது மட்டுமல்லாம நாடே அந்த மக்களுக்கான பாதுகாப்பான நாடாக இல்லை என்று அந்த மக்களை சொல்லுகின்ற இடத்துலதான் பெஞ்சமின் நெதன்யாகுடைய அரசுடைய நிலைமை மாறி போயிருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போது உலக அரங்கில பெஞ்சமின் நெதன்யாகும் இஸ்ரேலும் தனிமைப்படுத்தப்பட்டது போலவே அந்த மக்களால் இப்போது பெஞ்சமின் நெதன்யாகும் அவருடைய அரசும் தனிமைப்படுத்தப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். எனவே கஸா மக்களுடைய பிரார்த்தனை வீணாகல்ல என்பதுதான் இதில் தெரிகின்ற யதார்த்தமான ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் இப்போது சமாதான ஒப்பந்தம் கைகூடியாச்சு, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. இப்போது என்ன அடம் பிடிக்கிறாங்க, லெபனான்ல இருந்து நாங்க வெளியேற மாட்டோம், அமெரிக்காவோட ஒப்பந்தங்கள் எம்மை கட்டுப்படுத்தாது என்ற பல்வேறு வீரவசனங்களை பேசுறதை பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த யுத்தத்தினால மிகப்பெரிய அழிவையும் நட்டத்தையும் மிகப்பெரிய அவமானத்தையும் இஸ்ரேல் பெற்றுக்கொண்டிருக்கு. தேவையில்லாத ஆணி ஒன்றை புடுங்க போய் அந்த ஆணையை புடுங்குறதுக்கு தேவையில்லாம அமெரிக்காவை இழுத்து விட்டு இன்னைக்கு வந்து அமெரிக்கா
இஸ்ரேலுடனான உறவும் இப்போது அறுந்து போற இடத்துல தான் வந்து நிக்குது. இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இப்போது பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடும், உலக பொருளாதாரம் மீளெழுச்சி பெறட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.